மாமாவோட அவங்கள பாத்துருக்கேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கலாமேன்னு அந்த பக்கம் போனேன். அப்ப இப்படி ஆயிடுச்சு. டேய் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பைக்ல வந்தவங்கள ஏன் ட்ரிபிள்ஸ் வரீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருக்கப்பவே என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சேன். ஆனா 3 பேர் இருந்தாங்களா, அவங்க என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல முத்தவங்க கரெக்டா வந்தாங்க. அவர் எப்படி அங்க வந்தாரு? ஏமா என்ன அடிச்சவங்களே அவருக்கு தெரிஞ்சவங்க தானமா. அங்க வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சு சும்மா அவங்கள மிரட்டுற மாதிரி அங்க வந்து மிரட்டி அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்க பார்த்தாரு. என்னடா சொல்ற? அன்னைக்கு அவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப நீ நல்லா தானே பேசுன. என்ன பண்றது, நான் அவர் என் சகலையா தான் பாக்குறேன். ஆனா அவர் என்ன அப்படி பாக்கலையே, எதிரியா தானே பாக்குறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க உட்காருங்க. எங்க ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? கொண்டு வரவா? இல்ல எதுவும் வேண்டாம். வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலையில மட்டும் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் டேப்லெட் கொடுத்திருக்காரு, போட்டா சரியாயிடுன்னு சொன்னாரு. மாமாவா இப்படி பண்ணிருக்காருன்னு என்னால நம்பவே முடியல. நான் கூட முதல்ல நம்பல சீதா. இவனுக்கு என்ன நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த டைம் பார்த்து முத்து அங்க வந்தாரு. அவனுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்பிட்டாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவனுங்க எல்லாம் முத்து ஆளுங்க. சீதா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் மனசாம இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கோவத்தை எல்லாம் முத்து இன்னும் மனசுலயே வச்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்கிற நினைப்பு உன் மாமாக்கு எப்பதாமா வரும்? அத்தை, மாமா அந்த மாதிரி பண்றவரே இல்ல. இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சீதா. அதனாலதான் நான் ஆரம்பத்துல எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். போலீஸும் தெரிஞ்சு எப்படி என் மேல கை வைப்பான். அதுவும் கரெக்டா முத்து எப்படி அங்க வந்தாரு. சரி அது கூட பரவாயில்ல சீதா, அவனுக்கு முத்து ஆளுங்க இல்ல. அவர் நிஜமாவே அங்க காப்பாத்த வந்தாருன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு நான் உன் நம்பிக்கை எடுக்கணும். சீதா அருண் சொல்றதுல இருந்து தெரியலையா முத்து தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு? என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிதான் ஆளுங்க வச்சு அடிக்கிற அளவுக்கு போவாங்களா? தயவு செஞ்சு உங்க அக்கா கிட்ட சொல்லி வைமா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. விபரீதமா ஏதாவது ஆயிருந்தா என்ன? அவன் போலீஸ், அவனுக்கு தெரியாதா ஒரு ஆள் எப்ப எப்படி நடந்துக்குவாங்கன்னு? மா விடுமா, சீதா அந்த அளவுக்கு முத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா முத்துக்கு எம்எல்ஏ இருக்கிற கோவம் தானே பெருசா இருக்கு. ஒண்ணு இல்ல சீதா, விடு. என்னாச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏய், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு